தமிழ் மன்னர்களோட வரலாற்றுல ஒருத்தர் போர்ல தோற்கடிக்கப்படாம வஞ்சகத்தால தோற்கடிக்கப்படுறாரு. அவர்தான் வேல்பாரி. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஒரு மன்னன் சிறப்பா வாழ்ந்த கதை இல்ல. இது அவனோட இறுதி காலத்துல வஞ்சகத்தால கொல்லப்பட்ட ஒரு கதை. வேல்பாரி இவர் ஆண்டது பரம்பு நாடு. பரம்பு நாடு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் இதை சுத்தி இருக்கிற மலைப்பகுதிகள் தான். மலைகள் தான் பெருசு நமக்கு தெரியும். ஆனா அந்த மலையை விட பெரிதான பேர் கொண்டவன் தான் பாரி. இந்த பாரியை பத்தி எல்லாருக்கும் சிம்பிளா தெரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் பாரி பரம்பு மலை வழியா போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு முல்லை கொடி தரையில படர்ந்து இருந்துச்சு. அதை பார்த்த பாரி மனசு பதறி, இதுவும் ஒரு உயிர் தானே, இது ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துகிட்டு இருந்த தேரையே அந்த முல்லைக்கு கொடுத்ததுனாலதான் புறநானூறு இவரை முல்லைக்கு தேரிந்தான் பாரி அப்படின்னு இப்ப வரைக்கும் இவரை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. சொல்லும் போதே உடம்பே புல்லரிக்குது இல்லையா? ஸோ இந்த பாரி இருந்தது பரம்புமலை. பரம்புமலை இயற்கை வளம் நிறைந்த ஒரு மலை. மூவேந்தர்களுக்கும் அந்த மலை மேல ஆசை வருது. பாரியை கேட்கிறாங்க. பாரி தலை குனியல, பாரி கப்பம் கட்டல. அதனால பாரி மேல போர் தொடுக்கிறாங்க. பாரி மலையில இருக்கிறதுனால மூவேந்தர்களுக்கும் மலை மக்களோட அந்த போர் திறன் அப்படிங்கிறதே வித்தியாசமா இருக்கு. பாரியை தோக்கடிக்க முடியல. ஸோ பாரி எப்படி வீழ்ந்தான்? நம்மள நிறைய பேர் வேல்பாரி படிச்சிருப்போம். அதுல கடைசியில் மூவேந்தர்களே ஓட விட்டு வேல்பாரி மலையில நின்று சிரிச்சுக்கிட்டே என் மலையை நான் மீட்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட இருக்கிற மாதிரி தான் அந்த கதை முடிஞ்சிருக்கும். ஆனா பாரி உண்மையில் கொல்லப்பட்டான். யார் கொன்னா, எப்படி கொன்னா, எங்க வச்சு கொன்னாங்க, எத்தனை பேர் கொன்னாங்க, எதை வச்சு குத்துறாங்க, இது எதுவுமே சங்க இலக்கியத்தில் இல்லை. ஆனா பகைவரால் அல்ல, பகையால் வீழ்த்தப்பட்டான் பாரி அப்படின்னு தான் நூல்கள்ல இருக்கு. பாரிய அவர் கூட இருக்கிறவங்களே ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு சமாதானம் பேசணும்னு கூட்டிட்டு அவரை கொன்னுட்டதாதான் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. பாரி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட நெருங்கிய நண்பரான கபிலர் அவரோட மகள்களான அங்கவை சங்கவியை கூட்டிட்டு மூவேந்தர்கள்ட்ட இவங்களுக்கு அடைக்கலம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா மூவேந்தர்களுமே அதை நிராகரிச்சிடுறாங்க. அதனால பாரிக்கு கொடுத்த வாக்குப்படியே அவங்க 2 பேரை வளர்த்து ஆளாக்கி அவங்க 2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு, பாரி உனக்கு கொடுத்த நான் வாக்கை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி வடக்கு இருந்து தான் உயிரை நீத்தாரு கபிலர். ஸோ வரலாற்றுல நிறைய மன்னர்கள் கற்களால பொறிக்கப்படுவாங்க, கற்களாவே பொறிக்கப்படுவாங்க. ஆனா கற்கள் எதுவுமே இல்லாம கவிதையினால் மட்டுமே இன்ன வரைக்கும் எல்லாரோட மனங்களே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே மன்னன் வள்ளல் வேல்பாரி மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்படி நம்ம கர்ணனை மறக்கலையோ அதே மாதிரி கடையேழு வள்ளல்களான ஒருத்தரான பாரியையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படின்னாலுமே சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு. சங்க இலக்கியத்தில் மிக பழமையான நூலான புறநானூற்றில் முல்லைக்கு தேரிந்தான் பாரி அப்படின்னும், வானம் வாய்த்த வளமலை கவா அண்ட் தானம் வாய்த்த தகமை பாரி அப்படின்னு இருக்கு. அகநானூரில் பாரியை பரம்புமலை கிழவன் பாரி அப்படின்னு பெருமைப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்த விட கபிலர் பாடல்கள் தான் இன்னமும் ரொம்பவே உருக்கமா இருக்கும். ஏன்னா கபிலர் பாரிக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொடுத்தலும் காத்தலும் கற்றவன் கிடந்தது கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தன் கொடுத்தான், மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய வீரம் நிறைந்தவன், அவன் இந்த மாதிரி பகையால வீழ்த்தப்பட்டது ரொம்பவே கொடுமைன்னு சொல்லி கபிலர் ரொம்பவே உருக்கமா எழுதியிருக்காரு. நம்ம இந்த மாதிரி நூல்களில் படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், என்ன சொல்ற வேல்பாரி இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இதுல எழுதின எல்லா விஷயமும் உண்மையா இருக்காது. மூவேந்தர்கள் இந்த மாதிரி போய் கொடுமை பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே கண்டிப்பா உண்மையா இருக்காது. நிறைய பேர் அவங்களோட கற்பனை திறனையும் ஓமையும் மாத்தி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால எதுவுமே நம்ப வேணாம். வேல்பாரி பத்தின சரியான குறிப்புகள் எதுவுமே இல்லை. ஆனா வேல்பாரி அப்படிங்கிற ஒரு மாபெரும் வீரன், மாபெரும் வள்ளல் வாழ்ந்தது உண்மைதான் நண்பர்களே. மூவேந்தர்கள்ல சிறந்தவர்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோவில் நான் பண்றேன். கீழே கமெண்ட்ல மூவேந்தர்கள் நீங்க டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு 10K வியூஸ் போச்சு அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் நண்பர்களே. நன்றி.